கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்கு நான் அன்புடன் வரவேற்கின்றேன். 2026 ஆண்டின் 3ஆம் காலாண்டிலே 1-2 கொரிந்தியர் நிருபங்களை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் 7வது பாடத்தை படிக்கப் போகிறோம். அன்பின் உருவப்படம், A Portrait of Love என்பதே பாடத்தின் தலைப்பு ஆகும். மனன வசனம் 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நம் கவனத்திற்குரிய அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை பவுலின் அன்பை பற்றிய பாடல் அல்லது கவிதை என்று சொல்லுகிறார்கள். இட்ஸ் கால்ட் பால்ஸ் ஹிம் ஆஃப் லவ். இந்த 7ஆம் பாடத்தை புரிந்து கொள்ள 6 கேள்விகளை முன்வைத்து நாம் படிக்கப் போகிறோம். முதலாவது, அன்பை குறித்து பவுல் ஏன் கொரிந்து சபைக்கான நிருபத்தில் எழுதுகிறார்? 2ஆம் கேள்வி, அன்பை விளக்கும் 4 வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகள் என்னென்ன? 3வது, அன்பின் ஆச்சரியமான 3 திவ்ய குணாதிசயங்கள் என்னென்ன? 4வது, 1 கொரிந்தியர் 13 இயேசு வெளிப்படுகிறாரா? 5வது, அன்பே பெரியது என்பதன் பொருள் என்ன? 6வது, திருச்சபையிடம் எது வெளிப்பட பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது? நம் ஜெபத்தோடு இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோமா? எங்கள் நல்ல பரமபிதாவே, உம்முடைய சத்திய பாடங்களை எங்களுக்கு இப்பொழுதும் உம்முடைய ஆவியினர் கொண்டு கற்றுத்தர நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது கேள்வி, அன்பை குறித்து பவுல் ஏன் கொரிந்து சபைக்கான 1ஆம் நிருபத்தில் எழுதுகிறார்? ரோமர் நிருபத்தில் எழுதியிருக்கலாமே, அல்ல கலாத்தியரில், எபேசியரில், எபிரேயரில் ஏதாவது ஒரு அதிகாரத்தில் எழுதியிருக்கலாமே. அவர் ஏன் கொரிந்து சபையில் எழுதுகிறார்? காரணம், மத்தேயு 24:12 இயேசு சொன்னார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அன்பானவர்களே, அக்கிரமம் பெருகி அன்பு தணிந்த நிலை கொரிந்து சபையில் காணப்பட்டது. பிரிவினைகள், போட்டா போட்டிகள், பவுலை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், இப்படின்னு மக்கள் பிரிஞ்சிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு மகன் தன்னுடைய தாயோடு தவறாக நடந்தான். 1 கொரிந்தியர் 5:1 படிக்கிறோம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள். அன்பினால் ஒருவரை ஒருவர் அவர்கள் தாங்கவில்லை, மாறாக கடித்து பட்சித்தனர். ஆகவே அன்பின் கவிதை அந்த சபைக்கு அவசியப்பட்டது என்று கண்ட ஆவியானவர் பவுல் மூலமாக அதை எழுதும்படி செய்தார். 2வது கேள்வி, அன்பை விளக்கும் 4 வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகள். புதிய ஏற்பாட்டில் 1வது வார்த்தை எராஸ். கணவன் மனைவிக்கு இடையிலான அன்பை இந்த எராஸ் என்ற வார்த்தை குறிக்கிறது. எராட்டிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, செக்ஷுவல் லவ். சில நேரங்களில் பகுத்தறிவின்றி செயல்பட தூண்டும் அபாய சக்தி இது. உடலுறவு நிமித்தம் மனைவியை கொடுமைப்படுத்துகிறவர்கள், மிருகத்தனமாக நடந்து கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? மாணவர்களே, ஸோ இந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த அன்பைத்தான் எராஸ் என்ற வார்த்தை குறிக்கிறது. 2வது ஃபிலியா, நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுக்கு இடையிலான அன்பு, பிரதர்லி லவ். இந்த 7 சபைகளில் 6வது சபை ஃபிலடெல்ஃபியா, ஃபிலா, கவனிக்கிறீங்களா? அதான் ஃபிலியா, சகோதர சிநேகம். ஃபிலடெல்ஃபியா என்றால் சகோதர சிநேகம் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட அன்பு, நண்பர்கள் சகோதரர்களுக்கு இடையில் உள்ள அன்பைத்தான்
ஃபிலியா என்ற வார்த்தை குறிக்கிறது. மூணாவது ஸ்டார்கே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான அன்பு, ஃபேமிலியல் லவ், குடும்ப பாங்கான அன்பு அப்படின்னு பார்க்குறோம், ஸ்டார்கே. நாலாவது அகாப்பே. பவுல் தனது நிருபங்களில் 14 நிருபங்களில் 135 தடவைக்கு மேலாக பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு பாதி பவுலே பயன்படுத்தி உள்ளார் என்று சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? அகாப்பே என்றால் தன்னலமற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, தெய்வீக அன்பு, செல்ஃப்லெஸ், அன்கண்டிஷனல், டிவைன் லவ். அந்த அன்பைத்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் வர்ணிக்கிறார். இன்னும் பல இடங்களில் புதிய ஏற்பாட்டில் இந்த அகாப்பே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அதாங்க அந்த அகாப்பே அன்பு. மூன்றாவது, அன்பின் ஆச்சரியமான 3 திவ்ய குணாதிசயங்கள் என்னென்ன? அந்த 3 குணாதிசயங்களை பார்ப்பதற்கு முன்பாக சில காரியங்களை பார்க்க வேண்டும். அன்பு என்ற வார்த்தையை இந்த பாடலில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 9 தடவை தமிழ் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அன்பினுடைய 15 தன்மைகள், நேர்மறை தன்மைகள், எதிர்மறை தன்மைகள் இதில் பட்டியல் இடப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அன்பின் 7 நேர்மறையான தன்மைகள், லவ்ஸ் 7 பாசிட்டிவ் குவாலிட்டிஸ், 13ஆம் அதிகாரத்தில் 4-7 வசனங்கள். நம்ம சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். நீடிய சாந்தம் உள்ளது அன்பு, தயவு உள்ளது. படம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆனால் இப்படியெல்லாம் கொரிந்து சபையார் இருக்கவில்லை. ஒருத்தர் சகிக்கலை, அதனால தான் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த அன்பின் அந்த நேர்மறை குணங்கள் சபையாரிடம் காணப்படவில்லை. அன்பின் 8 எதிர்மறையான தன்மைகள், லவ்ஸ் 8 நெகட்டிவ் குவாலிட்டிஸ், அதே 13ஆம் அதிகாரத்தில் 4-7 வசனங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? பொறாமை இருக்காது. அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அது பெருமை ஆணவம் இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, முரட்டுத்தனமாக நடக்காது. அடுத்த 4 காரியங்கள், தற்பொழிவை நாடாது, தனக்குரியதையே அன்பு தேடாது, சினம் அடையாது, எளிதில் கோவப்பற்றாது. 7வது, தீங்கு நினையாது. என்ன அர்த்தம் தீங்கு நினையாதுன்னா? டஸ் நாட் கீப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ராங்ஸ். பழைய காரியங்கள் எல்லாத்தையும் மனசில் அப்படியே மொத்தமாக தப்பெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் வெடிக்கிறது, அப்படிலாம் அன்பு செய்யாது. 8வது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, பிறருக்கு அநியாயம் பண்ணுவதில், பிறருக்கு நடக்கூடிய தீமையான காரியங்களை பார்த்து சந்தோஷப்படாது. அன்பானவர்களே, அன்பில்லாத, அன்புக்கு எதிரான தன்மை உள்ளவர்களாகவே கொரிந்து சபையார் இருந்தனர். இப்படித்தான் அவங்க இருந்தாங்க. அன்பானவர்களே, இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்படக்கூடிய அன்பின் 3 ஆச்சரியமான திவ்ய குணாதிசயங்களை இப்போ பார்க்கலாமா? லவ்ஸ் 3 wonderful divine qualities. அந்த தெய்வீக அன்பு இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட குணங்கள் வெளிப்படும்? அன்பு சேவையில் தரம் சேர்க்கும். லவ் புட்ஸ் குவாலிட்டி இன்டு சர்வீஸ். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பைபிள்லேருந்து படிப்போம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதை கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பு இல்லாமல் என்ன வேணாலும் செய்யலாம். மனுஷர் பாஷைகள், பல பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளும் பேசலாம், தீர்க்க தரிசன வாரம் இருக்கலாம், சகல அறிவும் சரிங்களா, 2300 ராப்பகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அன்பு இருக்காது. அன்னதானம் பண்ணலாம், தான தர்மங்கள் எல்லாம் செய்யலாம், சரீரத்தை சுட்டெரிக்கப்படவும் கொடுக்கலாம், அன்பு இல்லாமல் உயிரை கூட கொடுக்கலாம். அன்பானவர்களே, அன்பு இருந்தால்தான் சேவையில், நாம் செய்யும் செயலில் தரம் வெளிப்படும். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், மதர் ஆஃப் நர்சிங் ப்ரொஃபஷன், அந்த செவிலித்தாய் தொழிலில் அவங்க தான் ஃபவுண்டர், தாய் அப்படின்னு சொல்லலாம். நர்சஸ் அப்படின்னாலே முதல் நபர் யார்? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இங்கிலாந்தை சேர்ந்த பெண்மணி, பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன வாஞ்சேன்னா, வாலிப வயதில் இந்த மாதிரி நர்ஸ் வேலை செய்யணும், காயம்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை பராமரிக்கணும் என்ற ஒரு சேவை, அந்த மனப்பான்மை அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. பெற்றோர்கள் சொன்னாங்க, போய் இந்த தொழிலா? ஏன்னா அந்த காலத்தில் இந்த தொழில் ஒரு கேவலமான தொழிலாக கருதப்பட்டது, சரிங்களா. ஆனால் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருமணம் பண்ணாமல் தன்னலமற்ற ஒரு சேவையை செய்தார். கிரிமியன் வார் என்று ஒரு வார் நடந்துச்சு. அந்த போரில் ஏராளமான போர் வீரர்கள் காயம்பட்டு கிடந்தார்கள். சரியான மருத்துவமனை வசதி இல்லை. நம்ம என்ன பண்ணாங்களாம், ஒரு கைவிளக்கை ஏந்திக்கிட்டு, அந்த காலத்தில் லைட்லாம் கிடையாது, ஒவ்வொரு படுக்கையாக சென்று ஒவ்வொரு நோயாளியும் பார்த்து மருத்துவ சேவை செய்வாராம். சம்பளம் கொடுத்தாங்களா? இல்லை. இப்படி இவர் வழியாக வந்தது தான் இந்த நர்ஸ் பணி, செவிலித்தாய் பணி. அன்பானவர்களே, இன்றைக்கி இந்த பணி தான் நர்சிங் ப்ரொஃபஷன் டாப்பில் இருக்குங்க. இதை வச்சு தான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறேன், வருத்தப்பட வேண்டாம். இந்த பணி செய்கிறவர்கள் சேவை மனப்பான்மையோடு செய்கிறோமா? இந்த பணிக்காக படிக்கிறவர்கள் சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் படிக்கிறோமா? இல்லை, பணம் சம்பாதிக்கணும், வெளிநாடு போகணும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே அந்த அன்பு இருக்கிறதா அப்படின்னு யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அன்பு தான் சேவையிலே தரத்தை கொண்டு வரும். ரெண்டாவது, அன்பு குணத்தில் பக்குவம் சேர்க்கும். லவ் புட்ஸ் மெச்சூரிட்டி இன்டு கேரக்டர். 1 Corinthians 13 4 முதல் 7 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ அந்த அன்பு, இந்த தெய்வீக அன்பு இருக்கிற இடத்துல அந்த குணம் எப்படியெல்லாம் வெளிப்படும் என்பதைத்தான் இந்த வசனங்களில் படிக்கிறோம். பொதுவாக மனிதர்களுக்கு வித்தியாசமான 3 வயதுகள் இருக்கிறது. ஒன்று சரீர வயது, ஃபிசிக்கல் ஏஜ், பிறந்ததிலிருந்து கணக்கு போடுறோம்ல, சரீர வயது. இன்னொன்று திருமண வயதுன்னு சொல்லுவாங்க, மேரிட்டல் ஏஜ். கல்யாணம் ஆகி இப்போ எனக்கு 23 வருஷம் ஆயிடுச்சு. அந்த திருமணம் என்ற குடும்ப வாழ்க்கையின் அனுபவத்தில் 23 ஆண்டுகள் திருமண வயது. பாருங்களேன், அப்போ பிறந்த வயதிலிருந்து வளர்ச்சி அடைகிறோம். திருமண வயது, திருமணம் ஆனதிலிருந்து குடும்பஸ்தர்களாக பக்குவப்படுகிறோம். ஆவிக்குரிய
ஆவிக்குரிய வயது ஒன்று இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ஏஜ். ஞானஸ்நானம் பெற்றது முதல் பாருங்களேன். இப்போ நான் 95 ஞானஸ்நானம் எடுத்தேன். எனக்கு 31 ஆண்டு ஆகிறது. 31 வருஷத்தில் போயிட்டுருக்கிறேன் ஆவிக்குரிய வளர்ச்சியில். அன்பானவர்களே, அப்போ நாம் ஞானஸ்நானம் எடுத்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்கிறோம் என்பது கேள்வி. ஆவிக்குரிய வாழ்வில் பக்குவப்பட்டு கொண்டே இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய 16ஆம் ஜனாதிபதி, அற்புதமான தேவ மனிதன். அமெரிக்கர்கள் இயேசுவுக்கு அடுத்தபடியாக மதிக்கிற ஒரு மாபெரும் தேவ மனிதன் யார் என்றால் ஆபிரகாம் லிங்கன். எத்தனையோ தோல்விகளை சந்தித்தவர். படிப்பில் தோல்வி, 5ஆம் வரைக்கும் தான் படிப்பில் தோல்வி. ஆனால் அதுக்கப்புறம் படித்தார், சட்ட படிப்புக்கெல்லாம் வந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா அரசியலில் தேர்தலில் எத்தனையோ ஒரு தோல்வி, காதலில் தோல்வி, இப்படி நிறைய தோல்வி. ஆனால் எப்படியாகிலும் ஒரு முறையாவது அமெரிக்க ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று துடித்தார். பதவி வெறி பிடிச்சி கிடையாது. எதற்காகன்னா ஆப்பிரிக்க அடிமைகளை, கருப்பின அடிமைகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக. பல தோல்விகளுக்கு அப்புறம் பிரசிடெண்ட் ஆனார். 30 லட்சம் கருப்பின அடிமைகளை விடுவித்தார். அது பெரிய சரித்திரம். இவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு நபர் இருந்தார், எட்வின் ஸ்டாண்டன் என்ற ஒரு நபர். இவர் எப்பொழுதுமே என்ன செய்வாராம், ஆபிரகாம் லிங்கனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கொரில்லாவை பார்க்க வேண்டுமா, என் கூட வாங்க, அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஒரு கொரில்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கனை பற்றி அப்படி பேசுவாராம். சரிங்களா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி இருந்தவர் எட்வின் ஸ்டாண்டன். ரொம்பவும் பரியாசம் பண்ணுவார், ஜனாதிபதியை அவமானமாக பேசுவார், மற்றவர்களிடத்தில் இவரை குறித்து அவதூறு பரப்புவார். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் இந்த எட்வின் என்பவரை செக்ரட்டரி ஆஃப் வார், போர் பணி காரியத்தில் அவரை ஒரு காரியதரிசி ஆக்கிவிட்டார். அப்போ எல்லாம் கேள்வி கேட்டாங்க, லிங்கன் நீங்கள் ஏன் இப்படி இவருக்கு ஒரு பணி உயர்வு கொடுத்தீர்கள்? இவர் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி அவமானமாக அவதூறாக பேசுவார், இப்படி அவதூறு பரப்புவார், இவருக்கு ஏன் எவ்வளோ பெரிய பொறுப்பு? இப்போ லிங்கன் சொன்னாராம், அவரிடத்தில் அந்த பணியை செய்வதற்கான திறமை இருக்கிறது, அதனால தான் அந்த பணியை அவருக்கு கொடுத்தேன். அமைச்சரவையில் அவருக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம அப்படி செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் இந்த எட்வின் ஸ்டாண்டன் ஆபிரகாம் லிங்கன் மரித்து சுட்டு கொல்லப்பட்டு அவர் மரித்த பொழுது அவருடைய சவப்பெட்டியை தொட்டு பிடித்து கொண்டு எட்வின் ஸ்டாண்டன் சொன்னாராம், ஹியர் லைஸ் the world's greatest ruler I have ever seen. நான் பார்த்த உலகின் மாபெரும் தலைவர்களில் ஒருவர் இங்கே படுத்து கிடக்கிறார் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அன்பு குணத்தில் பக்குவத்தை கொண்டு வரும். ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையில் அந்த அன்பு வெளிப்பட்டது. மூன்றாவது, அன்பினுடைய அழகான குணாதிசயம் என்ன அப்படின்னா, அன்பு வாழ்வினுள் நித்தியத்தை வைக்கும். லவ் புட்ஸ் இட்டர்னிட்டி இன்டு லைஃப். 1 Corinthians 13 8 முதல் 13 வசனங்களை பாருங்கள். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம்.
நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ என்ன பவுல் சொல்கிறார் பாருங்க, எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள், இதெல்லாம் ஆவியின் வரங்கள் எல்லாம் ஒன்றெல்லாம் போயிடும். எங்கே? நித்தியத்துக்கு போனதுக்கப்புறம், பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த வரங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. அன்பே நம்மை பரலோகத்தில் சேர்க்கும். அன்புக்கு முடிவே இல்லை. அன்புக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. அன்பு நித்தியமானது, நிலையானது, நிரந்தரமானது என்பதை இங்கே நாம் அழகாக படிக்கிறோம். நித்தியமாக இந்த அன்பு நிலைச்சிருக்கும், அது ஒளியவே ஒளியாது என்று சொல்லுகிறார். 4வது கேள்வி, 1 கொரிந்தியர் 13 இயேசு வெளிப்படுகிறாரா என்றால், பாருங்களேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் 2 முறை சொல்லுகிறது. 1 யோவான் 4:8 4:16 படிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த தேவன் அன்பாக இருக்கிறார்? பிதாவா, குமாரனா, ஆவியானவரா? பிதா அன்பானவர். பாருங்களேன், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாருங்க? பிதா அன்பு கூர்ந்தனால குமாரனை கல்வாரிக்கு அனுப்பினார். பிதா அன்பானவர், குமாரன் அன்பானவர். யோவான் 13:1 பாருங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம், he loved them to the end அப்படின்னு ஆங்கிலத்தில் படிக்கிறோம். முடிவு பரியந்தம் தேவன் அன்பு வைத்தாராம், கிறிஸ்து அன்பு வைத்தாராம் சீஷரிடத்தில். அதனால தானே யூதாஸ்ட சொன்னார், சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய். மொத்தம் 26:50 படிக்கிறோம். அன்பானவர்களே, முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். குமாரனும் அன்பானவர், நம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். ஆவியானவர் அன்பானவர். ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆவியானவர் அன்பானவர் என்பதை நாம் இங்கே அழகாக பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பானவர்களே, அப்போ 1 கொரிந்தியர் 13 அன்பு என்று வரும் ஒவ்வொரு வசனத்திலும் இயேசு என போட்டு வாசித்து பாருங்கள். இயேசு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். இயேசுவுக்கு பொறாமை இல்லை. இயேசு தன்னை புகழ மாட்டார். இயேசு இருமாப்பாய் இரார். இயேசு அயோக்கியமானதை செய்ய மாட்டார். இயேசு தற்பொழிவை நாடமாட்டார். இயேசு சினமடைய மாட்டார். இயேசு தீங்கு நினைக்க மாட்டார். இயேசு அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டார், சத்தியத்தில் சந்தோஷப்படுவார். இயேசு சகலத்தையும் தாங்குவார். இயேசு சகலத்தையும் விசுவாசிப்பார். இயேசு சகலத்தையும் நம்புவார். இயேசு சகலத்தையும் சகிப்பார். அன்பானவர்களே, அப்போது 1 கொரிந்தியர் 13 முழுக்க முழுக்க இயேசுவை காட்டுகிறது. இப்போ இயேசுன்னு போட்டு வாசித்தோம்ல, அங்கே உங்கள் பெயரை நீங்கள் போட்டு வாசித்து பாருங்கள். நான் அந்த அன்பை வெளிக்காட்டுகிறேனா என்பதுதான் கேள்வி. ஆவியின் கனி அத்தனையிலும் வெளிப்படும் இயேசு
1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலும் வெளிப்படுகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம் படிக்கணும்ல. ஆவியின் கனி 9, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22 23 வசனங்கள். அந்த ஆவியின் கனி 9மே இயேசுவின் குணலட்சணங்கள். அதே போல தான் 1 கொரிந்தியர் 13லும் இயேசு வெளிப்படுகிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. உதாரணம் பாருங்களேன். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் அன்பு சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13:6 படிக்கிறோம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13:6 வாசிக்கிறோம். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். வசனம் சொல்லுது பாருங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2 படிக்கிறோம். தேவன் நம்ம மீது அன்பு வச்சனால தான் நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், இது நிமித்தம் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள், அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். பார்த்தீங்களா, அன்பு சகலத்தையும் சகிக்கும். அப்போ 1 கொரிந்தியர் 13 இருக்கிற அந்த எல்லா குணாதிசயங்களும் இயேசுவிடம் இருந்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் சவுல் என்ற பவுலை போய் பார்த்து ஜோமண்ணு அப்படின்னு ஆண்டவர் அனனியா என்ற சீஷனை அனுப்பினார். அந்த அனனியா, ஐயோ ஆண்டவர், அவன் எப்படிப்பட்டவன், நான் போக மாட்டேன் அப்படின்னா. பவுலை அனனியா நம்பவில்லை. அனனியா பவுலை நம்பாத போது இயேசு அவனை நம்பினார். பாருங்களேன், 1 கொரிந்தியர் 13:7 படிக்கிறோம். அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் நம்பும். அப்போஸ்தலர் 9:15 படிக்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னோட நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொன்னார். அவன் பாருங்க, அனனியா அவனை நம்பல, இயேசு பவுலை நம்பினார். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 13 முழுக்க இயேசு இருக்கிறார். 5வது கேள்வி, அன்பே பெரியது என்பதன் பொருள் என்ன? 1 கொரிந்தியர் 13:13 தானே படிக்கிறோம். இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம்னா என்ன? ஃபெய்த் இஸ் ஃபார் த ப்ரெசன்ட், ஹோப் இஸ் ஃபார் த ஃபியூச்சர். நிகழ்காலத்துக்குரியது விசுவாசம், எதிர்காலத்திற்குரியது நம்பிக்கை. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நமக்காக பரலோகம், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இனிமேல் வரப்போகிறது. இதெல்லாம் நம்பிக்கை, ஹோப்பிங். ஃபெய்த்ன்றது, விசுவாசம் என்பது நிகழ்காலத்திற்குரியது. அதாவது இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், நான் அதை விசுவாசிக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்படுகிறது, இப்போவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்களா, விசுவாசம் என்பது நிகழ்காலத்துக்குரியது, நம்பிக்கை என்பது எதிர்காலத்திற்குரியது. இப்பொழுது மூன்றும் வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் 12 வசனம், அப்பொழுது இப்பொழுது இப்பொழுது அப்பொழுது அப்படின்னு படிக்கலாம். இப்பொழுது மூன்றும் வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றுமே வேண்டும். அப்பொழுது பரலோகத்துக்கு போகும்பொழுது அன்பு மட்டுமே போதும். விசுவாசம் அங்கே தேவையா? தேவையில்லை, இயேசு கூடவே இருப்பார். இப்போ இயேசு விசுவாசிக்கிறோம், ஏன்னா அவர் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை. ஆனால் அங்கே போகும்பொழுது விசுவாசம் தேவையில்லை. பரலோகத்துக்கு போகும்பொழுது நம்பிக்கை தேவையா? பரலோகம் நம்பிக்கிட்டு இருந்தேன், பரலோகத்துக்கே போனதுக்கப்புறம் எதுக்குங்க நம்பிக்கை? விசுவாசம், நம்பிக்கை அப்பொழுது அவசியப்படாது. அன்பு மட்டுமே என்றும் நிலைத்திருக்கும், என்றும் ஆளுகை செய்யும். விளங்குது உங்களுக்கு? அதனால தான் இவைகளில் அன்பே பெரியது என்று பவுல் சொல்லுகிறார். 6வது கேள்வி, கடைசி கேள்வி, திருச்சபையாரிடம்
நம்மிடம் எது வெளிப்பட பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது அல்லது தேவன் காத்து கொண்டிருக்கிறார்? கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் என்ற புத்தகத்தில் பக்கம் 415, The last rays of merciful light, the last message of mercy to be given to the world is a revelation of His character of love. The children of God are to manifest His glory in their own life and character. They are to reveal what the grace of God has done for them. தமிழ் வாசிக்கலாமா? இரக்கத்தின் கடைசி வெளிச்சத்தை, கருணையின் கடைசி தூதை உலகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது தான் அது. பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணுங்க. அதான் நம்ம உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய செய்தி. தேவ பிள்ளைகள் அவரது மகிமையை, அவரது குணத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவ கிருபை தங்களுக்கு செய்ததை அவர்கள் தங்கள் வாழ்விலும் குணத்திலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள், மாபெரும் போராட்டம் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது, ஏறக்குறைய முடிய போகிறது. இந்த மாபெரும் போராட்டமே தேவனின் அன்பை லூசிஃபர் சந்தேகித்ததால் தான் அல்லவா? அவன் சந்தேகப்பட்டான தேவன் அன்பில்லாதவர் என்று குற்றம் சாட்டினான். ஆகவே நாம் எதுக்காக இங்கே இருக்கிறோம் அப்படின்னா, தேவனின் அன்புக்கு சாட்சிகளாக சாதனை படைக்கவே நாம் இந்த உலகத்தில் அன்பின் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய அன்பை, அறிவுக்கெட்டாத அந்த அன்பை, அந்த அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாம் தேவ கிருபையினாலே ஓரளவுக்காவது புரிந்து கொண்டவர்களாக அந்த அன்பருக்கு சாட்சிகளாய் நம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்பின் பாடத்திற்காக நன்றி. அன்பே உருவானவராக இயேசுவானவர் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்து பரலோகத்தின் அன்பை, பிதாவின் அன்பை எங்களுக்கு கல்வாரியிலே விளங்க பண்ணினீர். அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த அன்புக்கு சாட்சிகளாக, அந்த அன்பை அறிவிக்கிறவர்களாக, அந்த அன்பை எங்கள் வாழ்விலே செயல்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும். அன்பு சேவையில் தரம் சேர்க்கும், அன்பு குணத்தில் பக்குவத்தை கொண்டு வரும், அன்பு வாழ்வில் நித்தியத்தை கொண்டு வரும். அந்த அன்பு எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நித்தியத்திலும் நாங்கள் சேருவோம் என்ற பாடத்தை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்க மட்டும் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க, அந்த அன்பை பிறருக்கு பகிர எங்களுக்கு பலத்தை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.